ஹலோ எக்மென்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸைஸ் 23 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கிற புக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. இது வரைக்கும் 1 to 22 இல்லஸ்ட்ரேஷன்ஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் இல்லைன்னா இதே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். 2 சேனலையும் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாப்டரோட ஃபுல் வியூ கிடச்சிரும். The balance sheet of Z Limited as on 31st/12/97 பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டி சைடில் 20,000 equity ஷேர்ஸ், 2 lakh வேல்யூவான ஷேர்ஸ், அதே மாதிரி 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், பர் ஷேரோட ப்ரைஸ் 100 rupees to 1 lakh வேல்யூவான ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் 2 lakh, 10% டிபெஞ்சர் 90,000, கிரெடிட்டார் 60,000. குட்வில், ஃபிக்ஸட் அசட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு 6% கவர்மெண்ட் லோனு, கரண்ட் அசட்டு, செல்லிங் கமிஷன் ஆஃப் ஆன் ஷேரு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பை நெட் ஒர்த் மெத்தட். ஸோ நெட் ஒர்த் மெத்தடில் நம்மளுக்கு அசட்டோட வேல்யூ, லைபிலிட்டிஸோட வேல்யூவே கண்டுபிடிச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இது 5 mark சம்ஸில் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேரில் எக்ஸைஸ் வந்து 23 பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் நெட்ஒர்த் மெத்தடில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதில் வந்து அசட்ஸு, லைபிலிட்டிஸு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும். இதில் பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டு, நெட்ஒர்த் மெத்தட் அப்படின்னா பேமெண்ட் மெத்தடு. ஸோ எதெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் பே பண்ணணும், டிபெஞ்சர் பே பண்ணணும், கிரெடிட்டார்ஸ் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பே பண்ணுறதுக்கான சோர்ஸ் நம்மகிட்ட என்ன இருக்குதுங்க? குட்வில் இருக்குது, ஃபிக்ஸட் அசட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, கரண்ட் அசட் இருக்குது, சேல் ஆஃப் கமிஷன் இது வராது, இது கேபிட்டல் நேச்சர் அப்படிங்கிறனால டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் இதுவும் நம்மளுக்கு பே பண்ணிட்டோம். இது ரெண்டுமே வந்து கமிஷன், இது வந்து பேமெண்ட்டு, இது ரெண்டும் நம்மளுக்கு இன்கம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இன்கம் வச்சு இந்த பேமெண்ட்டை பண்ணுறோம். ஸோ அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு நெட்ஒர்த் மெத்தடில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு வர பேமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ குட்வில் 30,000, ஃபிக்ஸட் அசட் 3,50,000, இன்வெஸ்ட்மெண்ட்டில் 6% கவர்மெண்ட் லோன் 45,000, கரண்ட் அசட் 2 lakh. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ calculation of value of equity shares under net worth method. ஸோ நெட்ஒர்க் மெத்தட் படி எப்படி போடுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு நம்மளுக்கு அசட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அசட்டில் என்ன இருக்குதுங்க? குட்வில் இருக்குது. ஸோ குட்வில் எவ்வளோ இருக்குதுங்க? 30,000 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் அசட் எவ்வளோ இருக்குதுங்க? 3,50,000 இருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 6% கவர்மெண்ட் லோன் அது வந்து 45,000 இருக்குது. ஓகேவா? பாருங்கள், கரண்ட் அசட் வந்து 2 lakh இருக்குது. கரண்ட் அசட் 2 lakh. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 30,000, 3,50,000 ப்ளஸ் 45,000 ப்ளஸ் 2 lakh. ஸோ டோட்டலாக 6,25,000 இருக்குது. ஓகேவா? ஸோ இதிலிருந்து என்ன பண்ணுங்க? லெஸ் லயபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் பே பண்ணுறோமோ அதுதான். ஓகேவா? இதெல்லாம் பே பண்ண வேண்டியது இருக்குதுங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 1 lakh பே பண்ணோம், டேக்ஸ் ஒரு 2 lakh, டிபெஞ்சருக்கு ஒரு 90,000, கிரெடிட்டார்ஸ்க்கு ஒரு 60,000. அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஒரு 1 lakh rupees, provision for tax 2 lakh rupees, 10% debenture
ஒரு 90,000, கிரெடிட்டார்ஸ் ஒரு 60,000. ஸோ பாருங்கள், அதை தான் நான் 1 lakh 2 lakh 90,000 60,000 அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். இதை டோட்டல் பண்ணலாம். 1 2 3 lakh ஆச்சா? 3 lakh 90,000 60,000. ஸோ 4 lakh 50,000 வந்துருக்கு. ஓகேவா? இதிலேருந்து லெஸ் பண்ணோம்னா என்ன வருதுங்க? 6,25,000 minus 4,50,000 1,75,000 வருது. ஓகேவா? இது வந்து நெட் அசட். realized for equity shares, equity shareholdersனு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு அதை பிரித்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு 20,000 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. பாருங்கள், 20,000 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நெட் அசட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ நெட் அசட் நம்மளுக்கு எவ்வளோங்க? 1,75,000 இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளோங்க? 20,000 ஷேர்ஸ். ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 1,75,000 divided by 20,000. 1,75,000 divided by 20,000 என்ன வருதுங்க? 8.75. ஸோ வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையானது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 5 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி தான் போடுறது.